புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி மலர அயராது உழைப்போம் மதுரை டாக்டர் பாசரவணன் மருத்துவ அணி இணைச் செயலாளர். பாமக நிறுவனர் ராமதாஸ் தேர்தல் குறித்த நிலைப்பாடு இன்னும் எடுக்காத நிலையில் நாளை தைலாபுரம் தோட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள், வன்னியர் சங்க நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தை நடத்துகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சட்டப்பேரவை தேர்தலில் பாமக நிறுவனர் ராமதாஸுடைய முடிவு என்ன என்பது குறித்து தற்போது வரை தெரியாத ஒரு சூழல் இருக்கிறது. பாமகவில் அன்புமணி ராமதாஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே அங்கம் வகித்து விட்டார். ஆனால் ராமதாஸ் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்பது தெரியாத ஒரு சூழல் இருக்கிறது. இந்த நிலையில் நாளை விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் காலை 10 மணிக்கு பாமகவுடைய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள், அதேபோன்று வன்னியர் சங்க நிர்வாகிகளையும் ஆலோசனை கூட்டத்திற்கு ராமதாஸ் அழைப்பு விடுத்திருக்கிறார். நாளைய நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் தேர்தல் குறித்து எந்த மாதிரியான ஒரு முடிவை எடுப்பது என்பது குறித்து விரிவாக ராமதாஸ் ஆலோசனை நடத்த இருக்கிறார். இந்த கூட்டத்தில் ஒரு இறுதியான முடிவு எடுக்கப்படும் என்று அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய சூழலில் ராமதாஸுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளாக திமுக அணியில் அவங்க ஆதரவோடு தேர்தலில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவே கூறப்படுகிறது. ஏற்கனவே மிகப்பெரிய அளவில் திமுக அரசை ராமதாஸ் விமர்சனம் செய்யாமல் இருந்து வருகிறார். எனவே ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அன்புமணி இடம் பிடித்துவிட்ட நிலையில் அந்த அணியில் ராமதாஸ் இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்றும், அதேபோன்று விஜயோடு இணைந்து தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் தேர்தலில் தனித்து களம் காணவும் ராமதாஸ் தயாராக இல்லை என்ற ஒரு தகவலையும் அக்கட்சி நிர்வாகிகள் திட்டவட்டமாக தெரிவிக்கிறார்கள். எனவே பெரும்பாலும் திமுக ஆதரவோடு தேர்தலை சந்திப்பதற்கு ராமதாஸ் முடிவு எடுப்பார் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. நாளை நடைபெற கூட்டத்தில் இது தொடர்பாக விரிவாக விவாதித்து இந்த வார இறுதிக்குள்ளாக ராமதாஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிப்பார் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சாத்தப்பனுடன் செய்தியாளர் சங்கரன். புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி மலர அயராது உழைப்போம் மதுரை டாக்டர் பாசரவணன் மருத்துவ அணி இணைச் செயலாளர்.